சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் இது நடந்தே தீரும் அப்படின்னா என்ன? தொழில் சூப்பரா போகுது. காரணம் என்ன? 10 குடையவன் புதன் ஆட்சி பெற்று அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இது நடந்தே தீரும். என்ன சார் நல்லாவே போயிட்டு இருக்கு, திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க. பெரிய ப்ராப்ளம் கிடையாது. எந்த ப்ரமோஷனாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணீங்கிறத பாஸ்க்கு சொல்லுங்கள். ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான நேரம், வேலையில் இருக்கிறவங்க 10 ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. அதுக்கு ஈக்குவலான பலன் என்னென்னா, 10 புத பகவான் வந்து ஆட்சி பெறுவது அதுக்கு ஈக்குவலான பலன். இப்போ இந்த புதன் ஆட்சி பெறுவது அப்படிங்கிறத சாதாரணமாக ஒன்லைனில் சொல்லிடலாம். ஆனால் கன்னிராசிக்காரர்கள் மனிதர்களோடு பேசி, மக்களோடு மக்களாக பேசி, அவர்களே உங்களுடைய திட்டத்திற்கு இணைக்கும் பணியில் இருப்பவர்கள், பேங்க்கில் இருக்கிறவங்களா இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ரொம்ப இந்த சுக்கிரன் மறைந்தது ஒரு சின்ன பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடம் சிம்மத்தில் சுக்கிர பகவான் வந்து விடுகிறார். இது என்ன பிரச்சனை? 2 9 குடையவனாக, ஏற்கனவே 9 ப்ராப்ளம் சொன்னேன். 9 குடையவனாக இருக்கும் சுக்கிரன் 12இல் இருக்கும் பொழுது கடனை இந்த மாதம் எப்படி அடைக்கிறீங்கன்னே தெரியாது. இந்த சுக்கிர மித்திரன் ராகு உங்களுக்கு எப்படி செயல்படுது பாருங்க. ராகு எனும் அசுர சக்தி, பயங்கரமான சக்திமான். அவர் என்ன பண்ணுறாரு? உங்களுடைய கடனை எவ்வளோ சீக்கிரம் அடைக்க முடியுமோ. உங்களுக்கு சந்தான பிராப்தி இருக்கு. ரொம்ப நாளாக ஐவிஎஃப் பண்ணுறேன், ஐயுஐ பண்ணுறேன், எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஓகே பண்ணுவார். 7ஆம் இடத்து சனி பகவான் வெளிநாட்டு யோகங்களை தருவதைப் போலவே மனைவியுடைய உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஏன் சார் நீங்கள் கன்னிராசினா மட்டும் சிரிக்கிறீங்க? பாருங்க, உலகத்தில் எல்லாருக்கும் காதல் ரொம்ப ஈஸியாக வருது. ஆனால் நமக்கு மட்டும் இந்த 7ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்து காதலை பிரித்து பிரித்து வைக்கிறார். ஆமாம் சார், அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஒரே வீட்டில் இருப்பீங்க, பக்கத்து ரூமில் அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கிற மாதிரி, இந்தியாவில் ஒருத்தர் இருக்கிற மாதிரி பேசிக்கிறதே இல்லை சார். அவ்வளோ பிஸியாக இருக்கும் சார். பிரச்சனை என்னென்னா, 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்ததுனால அந்த பிரச்சனை. இப்போது குரு பகவான் பார்த்துட்டார். இப்போ ஜூலை மாதம் வேறு வந்துருச்சு. ஸோ யூ ஆர் ஆல் ரைட் ஃப்ரம் ஆல் த ப்ராப்ளம்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. என்னென்ன பலன்கள் நம்ம வி ஆர் ஃபாலோயிங்க ஒரு ஃபார்மெட். என்ன ஃபார்மெட்? இதுவரை எந்த சேனல்களும் சொல்லப்படாத ஒரு டிஃபால்ட் ஃபார்மெட்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். என்ன? இது நடந்தே தீரும் அப்படின்னா என்ன? ஜூலை மாதம் இது நடந்தே தீரும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? எந்தெந்த நாள் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்? இதை மனசுக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன? இது நடந்தே தீரும்னா என்ன சொல்லலாம் என்றால், தொழில் சூப்பராக போகுது. காரணம் என்ன? 10 குடையவன் புதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான். பிரமாதம். அடுத்ததாக அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. இது நடந்தே தீரும். என்ன சார் நல்லாவே போயிட்டு இருந்து, திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க. பெரிய ப்ராப்ளம் கிடையாது, சின்ன ப்ராப்ளம் தான். பட் ஆனால் ப்ராப்ளம். அதே மாதிரி பக்கத்து மாநிலங்களில் பணிபுரியவங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பணிபுரியணும். தேவையில்லாத உடம்பு உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு. இதெல்லாம். அடுத்ததாக 12 குடையவன் யார்? 12ஆம் இடத்திலே சூரியன். அவர் 11 இருக்கார் லாபத்தில். அப்போது உங்களுடைய கிரெடிட்ஸில் உங்கள் பாஸ்க்கு போகும். எந்த ப்ரமோஷனாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணீங்கிறத பாஸ்க்கு சொல்லுங்கள். ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான நேரம், வேலையில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். அப்படி புரிஞ்சிக்கலாம். இப்போது ஒவ்வொரு டேட் வைஸாக நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு விஷயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். இது டிஃபால்ட்டாகவே ப்ராப்ளமான ஒரு டைம். ஏன்னா 3 8 கூடைய செவ்வாய் 9இல் இருக்கக்கூடாது. இதில் ரிஷபத்தில். அப்படி இருந்தால் என்ன ஆகும்? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அண்ட் ஆல்சோ உங்களுடைய கற்பனைகள், உங்களுடைய கனவுகள், லட்சிய பயணங்கள், அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் வரும். அதனால் வேறு எதுவும் பெருசாக வராது. ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். 10 ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. அதுக்கு ஈக்குவலான பலன் என்னென்னா, 10 புத பகவான் வந்து ஆட்சி பெறுவது அதுக்கு ஈக்குவலான பலன். இப்போ இந்த புதன் ஆட்சி பெறுவது அப்படிங்கிறத சாதாரணமாக ஒன்லைனில் சொல்லிடலாம். ஆனால் கன்னிராசிக்காரர்கள் ஹோல்சேல் பிரியர்கள். இப்போ நிறைய பேர் வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க. நிறைய பேர் வந்து மொத்தமாக திங்ஸ், இப்போ துணி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். டெக்ஸ்டைல் வியாபாரம் சாதாரண கடை தான் சார். நான் வந்து மொத்தத்தில் ஒரு பெரிய கம்பெனிலேருந்து துணியெலாம் வாங்கிட்டு வந்து ரீட்டெயிலாக விற்கிறேன் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. காரணம் என்னென்னா, புதன் அப்படிங்கும்போது துணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அண்டு உங்களுக்கு ஜெராக்ஸு, இந்த கம்ப்யூட்டர் வச்சு ஒர்க் பண்ணுறவங்க, டிடிபி ஒர்க்கு, பத்திரம் டைப் பண்ணி தர்றவங்க போன்ற விஷயங்கள், நகல் எடுக்கிற வேலை, ஃபோட்டோகிராஃபர்ஸு, அதே மாதிரி இஎம்ஐ நமக்கு அரேஞ்ச் பண்ணி தர லோன்காரங்க. ஸோ யாராவது நம்ம ஓடாத கம்பெனி இவங்க கையால் லோன் எடுத்ததுக்கப்புறம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிபில் விஷயங்கள் பார்ப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம். அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸ் மாதிரி பண்ணுறவங்க, ஒரு மனிதர்களோடு பேசி, மக்களோடு மக்களாக பேசி, அவர்களே உங்களுடைய திட்டத்திற்கு இணைக்கும் பணியில் இருப்பவர்கள், பேங்க்கில் இருக்கிறவங்களா இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ரொம்ப அற்புதமான காலம். வக்கீல்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம். காரணம் என்னென்னா, புத பகவானாலே பேச்சு தாங்க.
சொற்பொழிவாளர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம். இதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. எப்போ வரைக்கும்? இந்த சுக்கிரன் 12இல் மறையிற வரைக்கும். இந்த சுக்கிரன் மறைந்தது ஒரு சின்ன பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடம் சிம்மத்தில் சுக்கிர பகவான் வந்து விடுகிறார். இது என்ன பிரச்சனை? 2 9 கூடையவனாக, ஏற்கனவே 9 ப்ராப்ளம் சொன்னேன். 9 கூடையவனாக இருக்கும் சுக்கிரன் 12இல் இருக்கும் பொழுது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. திரும்ப இன்னொரு தடவை அந்த பாயிண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறேன். 2வது விஷயம், 2 கூடையவன் 12இல் மறையும் பொழுது பண விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நல்லாவே போயிட்டு இருந்த மாதிரியே இருந்தது சார். நான் ஒரு 2 லட்சம் பட்ஜெட் வச்சு நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சேன் சார். ஆனால் அது பார்த்தா 5-6 லட்சம் போயிடுச்சு. அந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டை தாண்டி போகக்கூடிய விஷயங்கள். பெரிய பெரிய விழாக்கள் எடுக்காதீர்கள். கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, நீங்கள் கன்னிராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா ஜாக்கிரதையாக. பெயர் கெடும். சார் நான் கொடுத்த கொட்டேஷன் வேறு, வந்த ரேட் வேறுன்னு ஒரு நிலை உருவாகும். 2 கூடையவன் 12இல் வரும்போது அது உத்தியோகத்தில் தான் பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் ஒரு எஸ்டிமேஷன் பண்ணி வச்சுருப்பீங்க, ஆனால் அது வந்தது வேறையாக இருக்கும். பொதுவாகவே அப்படி தான். ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் வலுவாக 12ஆம் இடத்திலே சுக்கிரன், 12இல் சுக்கிரன் வரும்பொழுது கலர் கனவுகளாக வரும். அது என்ன கலர் கனவு? நான் ஒரு நாள், நானும் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரிலாம் பாதி நேரம் கனவிலேயே நேரம் செலுத்துகின்ற ஒரு மாதமாக இருக்கும். பயனற்ற மாதமாக போகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏற்கனவே 10ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்றதால் பொழுது போக்குவதற்கல்ல, ஆக்குவதற்கு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது உங்களுக்கு ஒரு கனவு லோகத்திலேயே உருவாக்க வச்சுருக்கோம். இப்போ தேவையில்லாத விஷயம் யார்ட்டையும் டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா அது நடக்காமல் போயிடும். 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது எந்த வகையில் உங்களுக்கு வேணும்னே சும்மாவே ஆசையை கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பார். நடக்கிற வரைக்கும் அதை நம்பாதீங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன். அடுத்து 11இல் இருக்கக்கூடிய சூரியன். இவர் என்ன செய்வார்? இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரிப்போர்ட் போட்டேன் சார். என் பாஸு அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவர் கையில் தூக்கிட்டு போயிட்டார் சார். கடைசியாக நான் பண்ண ப்ராஜெக்ட்னே யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு சார். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக நடக்கும். பொதுவாகவே உங்களுக்கு இது நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சூரிய சந்திரர்களே 11 12 கூடியவராக இருக்கிறார்கள். அப்போது உங்களை எப்படி ப்ரொமோட் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். அல்லாமல் இது ஒன்றுமே இதுக்கு சொல்யூஷனே கிடையாது. ஸோ 11ஆம் இடத்திலே 12 கூடியவன் வருவது மாமனாரோட நண்பர்களோட சின்ன சின்ன ப்ராப்ளத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் ஏற்கனவே நமக்கு 7ஆம் இடத்திலே சனி பகவான், அதை கொஞ்சம் ரிமைண்டர் போட்டுக்கணும். அவள் பேசும்போது என்ன இங்கே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா அப்படின்னு அமைதியாக போயிடணும். ஏன்னா 11ஆம் இடம் மாமனார் வீடு, அது பகிர்ச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிம்மதி போயிடும். வேறு என்ன? இப்போ 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்து ராகுவை பார்க்குறார். கடனை இந்த மாதம் எப்படி அடைக்கிறீங்கன்னே தெரியாது. இந்த சுக்கிர மித்திரன் ராகு உங்களுக்கு எப்படி செயல்படுது பாருங்கள். ராகு எனும் அசுர சக்தி, பயங்கரமான சக்திமான். அவர் என்ன பண்ணுறாரு? உங்களுடைய கடனை எவ்வளோ சீக்கிரம் அடைக்க முடியுமோ பார்ட் டைம் ஜாப்ஸ் கொடுக்குறது, அல்லது இருக்கின்ற பொழுதுகளை உங்களுடைய ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி, சில பேர் டியூஷன் கிளாஸ் எடுக்க போகிறீங்க, சில பேர் ஈவினிங்க்கு மேலே வீட்டிலே கேட்ரிங் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி உங்களுக்கு எது தெரிந்த கலையோ அந்த கலை. சில பேர் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணுறீங்க, இப்போது ஃப்ரீலான்சரெல்லாம் வரீங்க. அந்த மாதிரி எனக்கு இருக்கிற நேரத்தை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் இந்த ராசிக்கு புதன் வருவது அது நடக்கும்போது தான் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு யூனிட் வெயிட் ஃபார் அனதர் 3 months. அடுத்த மாதமெல்லாம் உங்களுக்கு இதே செவ்வாய் இப்போ மிதுனத்துக்கு போய் அடுத்து கடகத்துக்கு வந்து நீச்சபங்க ராஜயோகம் அடையும் போதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அடுத்தடுத்து குட் நியூஸ் 2-3 மாதம் வருகிறது. அதனுடைய முதல் குட் நியூஸ் இந்த ஜூலை 27 உங்களுக்கு தொடங்குது. எப்படி? சனி வக்கரமாகிறார். 7ஆம் இடத்து சனி வக்கரமாகிறார். ஃபாரின் போக போகிறீங்க. இந்த மாத எண்டுலலாம் உங்களுக்கு வெளிநாட்டு கதவுகள் திறந்தபடி வாங்கன்னு கூப்பிட்றாங்க. கமான் வாங்க, அமெரிக்காவின் கதவுகள் உங்களுக்காக திறந்து கொண்டு காத்திருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். உலகின் பெரிய நாடுகள் நீங்கள் எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ, நான் யூரோப்பில் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் சார், 200% நடக்கும். நீங்கள் அங்கே போய் செட்டில் ஆகிடுவீங்க. நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அது நடக்கும். சனி வக்கரம, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? காரணம் 5-6 கூடையவர் சனி. அவர் வக்கரமாகும் பொழுது சொத்தை தருகிறார். குழந்தை பிறப்பு, உங்களுக்கு சந்தான பிராப்தியை தருகிறார். ரொம்ப நாளாக ஐவிஎஃப் பண்ணுறேன், ஐயுஐ பண்ணுறேன், எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஓகே பண்ணுவார். 7ஆம் இடத்து சனி பகவான் வெளிநாட்டு யோகங்களை தருவதைப் போலவே மனைவியுடைய மகிழ்ச்சியும் தருகிறார் போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதும் சூப்பரான மாதம். ஒரே ஒரு விஷயம், அப்பாவோட ஹெல்த்து. 2வது விஷயம், உங்களுக்கு பண விரயம், பட்ஜெட்குள்ளே செலவு பண்ணுறது நல்லது. மற்றபடிலாம் சூப்பராக இருக்க போகிறீங்க, ஹெல்த்தியாக இருக்க போகிறீங்க. கனவுகள் காண்பதை நிறுத்துங்கள். இந்த இன்ஸ்டாகிராம் பார்க்குறதை நிறுத்துங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய பாதி நேரம் பேச்சிலேயே வேஸ்ட் ஆகும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை சார் சொல்கிற மாதிரி எனக்கும் இந்த மாதம் பிஸ்னஸ்லாம் நல்லா போகுது, ஆனால் அது எப்படி பண்ணணுன்னு தான் எனக்கு தெரில. கீழே போய்ட்டுருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், வி ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என்னோட பேசலாம். அதே மாதிரி இந்த QR கோடுன்னு போயிட்டுருக்கோம் உங்கள் மொபைல்லையோ அல்லது டிவிலையோ, அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசியுடைய வாட்ஸ்அப் சேனலோட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. என் பதிவுகள், என்னோட மூத்தார் பதிவுகள் தினமும் நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம்.